ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। गीता मे परमा विद्या, गीता मे परमा विद्या, ब्रह्मरूपा न संशयः, ब्रह्मरूपा न संशयः। अर्धमात्राक्षरा नित्या, अर्धमात्राक्षरा नित्या, स्वानिर्वाच्य पदात्मिका, स्वानिर्वाच्य पदात्मिका. பகவான் சொல்கிறார், கீதை என்னுடைய மேலான வித்யை. வித்யா என்ற வார்த்தைக்கு சயின்ஸ் என்று அர்த்தம். எத்தனையோ விதமான சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அதில் கீதை என்னுடைய மேலான வித்யை, மேலான சாஸ்திரம் என்று பகவான் சொல்கிறார். ஏன்னா பகவத்கீதை என்பது ஒரு தனிப்பட்ட சாஸ்திரம் அல்ல. வேதாந்தம், உபனிஷதங்கள் என்று சொல்றோமே, அதோடைய சாரம் தான் பகவத்கீதை. எல்லா சாஸ்திரங்களுடைய சாரமாக விளங்குவதால் இது மேலான வித்யை, பரமா வித்யா அப்படின்னு பகவான் சொல்கிறார். மனித குலத்திற்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் மிக தெளிவாக, ஸ்பஷ்டமாக, எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அப்படி சொல்லப்பட்ட வித்யை. அது மட்டுமல்ல, பிரம்மரூபா. பிரம்மன்னு சொன்னா பரம்பொருள், மெய்ப்பொருள், மெய்ப்பொருளின் வடிவமே ஆனது. பிரம்மன் என்ற சொல்லுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. வேத வடிவானது, பரம்பொருள் வடிவானது. ந சம்சயா. இதை பத்தி நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஸ்ரத்தை வர வேண்டும்ங்கிறதுக்காக பகவான் சொல்கிறார். ஏன்னா யாருக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஞானம் கிடைக்கும். ஏதோ கீதையும் படிச்சு பார்ப்போம் அப்படி அல்ல. இந்த கீதா சாஸ்திரத்திடம் நாம் சரணாகதி செய்து, இந்த சாஸ்திரம் எனக்கு நிச்சயமாக நல்லதைத்தான் சொல்லும், எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இது அருளும், முக்கியமாக நான் எப்படி வாழ வேண்டும் என்ற தெளிவை, ஒரு ஆன்ம பலத்தை கீதை எனக்கு அருளும் அப்படிங்கிற ஸ்ரத்தையோட நம்ம படிக்கும் பொழுது இது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கும். பகவான் சொல்கிறார், இதுல இருக்கிற ஒரு ஒரு எழுத்தும் அர்த்தமாத்திர அக்ஷரா. அக்ஷரம்னு சொன்னா எழுத்து. ஒரு ஒரு எழுத்தும் அரை மாத்திரை அளவுக்கு கால அளவு இருக்கு. ஏன்னா ஃபோனட்டிக்ஸ், ஒலியியல் அப்படின்னு ஒரு பெரிய சாஸ்திரம் இருக்கிறது. வேத அங்கம்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் ஃபோனட்டிக்ஸ். எப்படி எந்தெந்த எழுத்தை எவ்வளவு நேரம் நீட்டி உச்சரிக்கணும் என்பதற்கெல்லாம் கணக்கு இருக்கு. இப்போ ஒரு ஒரு எழுத்தும் அரை மாத்திரை அளவு உச்சரிக்கணும் என்ற விஷயத்தை இங்க சொல்கிறார் பகவான். அர்த்த மாத்திர அக்ஷரா. அதை விட ரொம்ப முக்கியம் நித்யா. நித்யாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எல்லா காலத்திலும் இருப்பது. பகவத்கீதை ஒரு 5000 வருஷம் முன்னாடி தானே உபதேசம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அதற்கு முன்னாடியே இந்த ஞானம், கீதையில என்ன விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுதான் வேதங்களிலும் இருந்திருக்கிறது. அதன் சாரத்தை தானே பகவான் உபதேசம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த வித்யை, இந்த ஞானம் என்பது இட்டர்னல், எல்லா காலத்திலும் இருப்பதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நித்யா என்றால் எல்லா காலத்திலும் இருப்பது. அப்புறம் ஸ்வானிர்வாச்சிய பதாத்மிகா, ஸ்வ அனிர்வாச்சிய பதாத்மிகா. அனிர்வாச்சியம்னு சொன்னா விளக்கறதுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நுண்மையான விஷயங்கள் இருக்கு, இதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படியா, கீதை படிக்கிறது ஈஸி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஈஸி தான். சம்பிரதாயமாக, குருமுகமாக நாம் படிக்கும் பொழுது எளிதாக நமக்கு விளங்கும். ஆனா பொதுவா நம்ம கீதையை பார்த்தா சில இடங்கள்ல நம்ம மேல மேல குழப்பம் வருவது போல், அதாவது தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். ஸ்வ அனிர்வாச்சிய பதாத்மிகா அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு ஈஸியா விளக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அப்படின்னா ரொம்ப இதுல பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு. நம்ம இப்பதானே கீதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க நன்றாக விளங்கும் என்ற ஸ்ரத்தையுடன், இதற்கான ஒரு மன தயாரிப்புடன் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கீதை விளங்கும். ஏன்னா பாக்கி எல்லா சாஸ்திரங்களையும் விட உபனிஷதங்கள் எல்லாவற்றின் சாரமாக இருப்பதால நம்முடைய பாக்கியம், நம்முடைய சம்பிரதாயத்துல எத்தனையோ குருமார்கள் மிக அழகாக இந்த கீதைக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. அதனால நமக்கு கஷ்டம் கிடையாது. அனிர்வாச்சிய பதாத்மிகா, புரிந்து கொள்வது கடினம்னு பகவான் சொன்னாலும் கூட நாம் ஆச்சாரியர்களுடைய கிருபையால், ஆதிசங்கரர் அற்புதமாக உரை எழுதியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து எத்தனையோ குருமார்கள் வழி வழியாக அழகாக இதற்கு பொருள் சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு நூல் இத்தனை வருஷமா மக்களிடையே மிக பிரசித்தமாக இருக்கிறது.
இன்றும் கீதையை படித்து அதன்படி வாழ்கின்ற ஒரு தலைமுறை இருக்கிறதுங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கால வெள்ளத்துல எல்லாமே அடித்து செல்லப்படுகின்றன. எத்தனையோ நாகரிகங்கள் அழிந்திருக்கின்றன, எத்தனையோ கோவில்கள், எத்தனையோ விஷயங்கள் காணாம போயிருக்கு, இருந்த சுவடே இல்லாமல் போயிருக்கு. ஆனா எந்த விதமான டெக்னாலஜி நம்ம சொல்றோமே சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் பெருசா நம்ம இந்த காலம் மாதிரி இல்லை, டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை என்ற பொழுதும் கூட இந்த கீதா சாஸ்திரத்தை எங்க தெரியுமா வச்சு காப்பாத்தினாங்க? கிளவுட்ல இல்ல, அவர்கள் மனதில் சுமர்ந்தார்கள். இது எப்படி நித்யாவா இருக்கிறது இந்த சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நித்யானா எப்பொழுதும் இருக்குன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கீதையை படித்து, அதாவது மனப்பாடமாக அறிந்து, பொருளையும் அறிந்து, அதன்படி வாழ்ந்து, அதை அடுத்த தலைமுறைக்கு உபதேசிக்கின்ற அடியார் திருக்கூட்டம் வழி வழியாக ஆச்சாரிய பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஒரு கொஞ்சம் கூட நடுவுல அறுபடாத ஒரு செயின். இத்தனை காலமா பகவான் உபதேசித்த நாள் முதல் இன்று வரை இன்றைக்கும் லட்சக்கணக்கான பேர் கீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல ஆக இந்த கீதா சாஸ்திரத்துடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கீதான்னு எத்தனையோ கீதை இருக்கு. ராம கீதான்னு ஒரு நூல் இருக்கு, அஷ்டாவக்ர கீதா இருக்கு, ஹம்ச கீதா இருக்கு, என்னென்னமோ கீதை எல்லாம். கீதான்னு சொன்னாலே பகவத்கீதா தான் என்று சொல்கின்ற அளவுக்கு இதற்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அதனால்தான் பகவான் இதை மேலான வித்யை என்று சொல்கிறார். ஒரு பூர்ணமான சாஸ்திரமாக இருக்கிறது. இதன் பெருமையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். அதன் பிறகு நாம் பகவத்கீதா சாஸ்திரத்தையும் தொடர்ந்து படிப்பதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் குருநாதரும் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.